2023 வருஷத்தோட டாப் 5 அண்டர்ரேட்டட் மூவிஸ். நான் எதுக்கு இது அண்டர்ரேட்டட்னு சொல்றேன்னா, கதை சூப்பரா இருக்கும், ஆனா அந்த படம் அதிகமா பேசப்பட்டிருக்காது, பிரபலமாயிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட 5 படங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல 5வது படத்தோட கதையை சொல்றேன், முடிஞ்சா பேர் கண்டுபிடிங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக் மூவி. இந்த படத்தோட டைரக்டர், ஹீரோ 2 பேருமே புதுசு தான். அதாவது பாண்டிய நாட்டை சேர்ந்த ரணதீர பாண்டியனுக்கும் சோழ நாட்டை சேர்ந்த பூதி அப்படின்றவருக்கும் எதனால சண்டை நடக்குது, அந்த சண்டையில யார் ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்படின்றது தாங்க. இது ஒரு கற்பனை கதையாவே இருந்தாலும் இந்த வருஷத்துல டாப் 5ல பார்க்கும்போது 5வது இது எதுக்கு அண்டர்ரேட்டட் மூவிஸ்னா, ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் தமிழ் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி இந்த படம் மூலியமா அதை தத்ரூபமா கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கும்னா, அவங்க பேசுறது தமிழ் தான், ஆனா இப்போ நம்ம பேசுற தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு கீழே சப்டைட்டிலே போடுற அளவுக்கு தத்ரூபமான தமிழ் மொழியை இந்த படம் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த படம் முடிவில் பார்ட் 1 அப்படின்ற மாதிரியும் பார்ட் 2க்கு கொஞ்சம் ஹிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பேஸ் பண்ணி பார்ட் 2க்கும் எதிர்பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் இந்த படத்தோட பேர் கண்டுபிடிக்கலையா? யாத்திசை. நம்ம பார்க்க போற 4வது படத்துல யோகி பாபு அவர்கள் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. கடலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் யோகி பாபுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 9 வயசு பெண் குழந்தையும் இருக்கும். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கான ஆள் அந்த பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்கிறத பார்த்து யோகி பாபு அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் யோகி பாபு ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. கதை ஒருவேளை சிம்பிளாக இருந்தாலுமே இந்த படத்தை கொண்டு போயிருக்க விதம், ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க சூப்பராக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட பேரு பொம்மை நாயகி. 3வது படம். இந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக டேரக்டருக்கே தெரிஞ்சிருக்காது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியிலே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனாலுமே படம் ரிலீஸ் ஆன ஒரு சில நாட்கள்லயே அமோகமான வரவேற்பு மக்கள் இந்த கதைக்காகவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா, என்ன வாய்ஸ் கொடுத்தாலும் சூப்பரா மிமிக்ரி பண்ணி கலக்கக்கூடிய நம்ம மணிகண்டன் அவர்கள் தான். ஆனா இந்த படத்துல ஒரு ஐடி எம்ப்ளாயியா அவருடைய ரோலை சும்மா சிறப்பா செஞ்சிருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி மாமா, அக்கா, ஆபீஸோட பாஸ்னு அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பரா செஞ்சிருப்பாங்க. குறிப்பா ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு கொரட்டை விடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா சொல்லிட்டு, என்னதான் இந்த படத்துல பக்கபலமா காமெடியாவே இருந்தாலும் பாட்டு, மியூசிக்னு எல்லாமே சூப்பரா அமைஞ்சதுனால இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் சிறப்பா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த படம் ஹாட்ஸ்டார்லயும் அவைலபிளா இருக்கும். மேபி நீங்க பார்க்கலனா இப்போவே பாருங்க. படத்தோட பேரு குட் நைட். அண்ட் டாப் அண்டர்ரேட்டட் மூவிஸ்ல 2வது படத்துல சந்தோஷ், வரலட்சுமி, சரத்குமார், சார்லின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. குறிப்பா 1980களில் ஒரு கிராமம் இருக்கு, அதுல ஒரே ஒரு வீடு இருக்கு, அதுல இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏழ்மையான குடும்பம், நிறைய கடன் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எப்படியாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் இவங்க குடும்பத்துக்குள்ள வராரு. அதாவது பக்கத்து ஊருக்கு காலையில எந்திரிச்சு போகணும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க தங்கிக்கவா அப்படின்னு கேட்கும்போது அவர் கையில அவர் சம்பாதிச்ச பணம், நகை எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. இவங்களும் சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த வரலட்சுமி, சரத்குமார் அவருடைய குடும்பம் எல்லாமே சேர்ந்து சந்தோஷ கொண்டுடலாமா, கொண்டுட்டா நம்ம அந்த பணத்தை எல்லாமே அடிச்சிடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. கடைசியா கிளைமேக்ஸ்ல சந்தோஷ கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும். உண்மையிலேயே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸை இந்த படம் மூலியமா பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட பேரு கொன்றால் பாவம். டாப் அண்டர்ரேட்டட் மூவிஸ்ல நம்ம வீடியோல 1வது இடத்துல இருக்க படம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பார்க்கலனா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டிப்பா போய் பாருங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த படத்துல இதுதான்ப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே சொல்ல முடியாது. டாப் டு பாட்டம் எல்லா விஷயங்களுமே சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட கதையை சிம்பிளா சொல்லணும்னா, உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியா அப்படின்ற இடத்துல இருந்து பல்ராம் ஃபேமிலி ஒருத்தவங்க ராமேஸ்வரத்தை நோக்கி வர்றாங்க. இந்த ஃபேமிலியில குறிப்பா ஒரு 23 வயசு பொண்ணு, ஒரு சின்ன பையன், அப்பா, மனைவி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ வர்ற வழியில கூட்டிட்டு வர டாக்ஸி டிரைவர் கிட்ட ரொம்ப சண்டை போடும் போது அந்த டாக்ஸி ரொம்ப எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல மனைவி இழக்கிறாரு. மனைவியின் உடலை அவர் ஊருக்கு கொண்டு போய் தான் காரியம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல மனைவியின் உடலை கேட்கும் போது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால கேஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த மனைவியின் உடலை கொண்டு போக முடியாம அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ டாக்ஸி டிரைவரோட ஃப்ரெண்டா சசிகுமார் அவர்கள் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ சசிகுமார் இந்த படத்துக்கு எப்படி உதவி பண்ணாரு, அவருடைய மனைவியின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போனாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த படத்துல கதையா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை OTT தளமான G5ல பார்க்கலாம். இந்த படத்தோட பேரு அயோத்தி.
இன்னும் சேரலையா? நிஜமா தான் சொல்றியா? நீ இன்னும் சேரலையா? அட என்னப்பா அங்க சத்தம்? பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் கிளாஸஸ்ல இன்னமும் ஒரு பையனை சேர்க்கலையா? என்னப்பா உன்னை விவரமான ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சொல்றாங்க கேளு. அபாகஸ், அகாடமிக் டியூஷன், ஹேண்ட் ரைட்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், யோகா, பாட்டு, நடனம் மற்றும் சிறப்பு தேர்வு பயிற்சிகள், உலக தரத்திலான கல்வி உங்கள் வீட்டிலிருந்தே. சிம்பிளா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கோச்சிங் சென்டர்னு சொல்லுங்க. அதானே முன்னாடியே கேட்டேன், நீ இன்னும் சேரலையான்னு. பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் ஃபார் பெட்டர் டுமாரோ. கால் 9840932521. விசிட் அவர் வெப்சைட் braintechweb.com. இணைவோம் இணையம் வழியே.